ஒரு UIUX டிசைன் ரெஸ்யூம் எப்படி டிசைன் பண்ணுறது, சில இன்டர்வியூ ப்ராசஸஸில் நம்மளோட ரெஸ்யூமை பிரிண்ட் ஃபார்மேட்டில் எடுத்து பார்ப்பாங்க. உங்களோட கரண்ட் ஆர் ப்ரீவியஸ் ஜாப் ரோலை ரிவர்ஸ் chronological ஆர்டரில் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அதை கரெக்டாக ஆர்கனைஸ்டாக ஸ்பெல் செக்கோடு வச்சுருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுறது இன்னும் ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹாய், நான் ரித்திகா, ஒரு UIUX டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு UIUX டிசைன் ரெஸ்யூம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பேசுவோம். இந்த வீடியோ ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசைனருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணி வந்தவங்களுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெஷராக ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரிக்கு வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, உங்களோட ரெஸ்யூம் ஷேரபிள் அண்ட் பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சில இண்டஸ்ட்ரியில் சில இன்டர்வியூ ப்ராசஸஸில் நம்மளோட ரெஸ்யூமை பிரிண்ட் ஃபார்மேட்டில் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் லெஜிபிளாக இருக்கா அப்படின்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2, உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ், பிஹான்ஸ் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் ஆர் லிங்க்டினோட லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ மேக் ஷோர் தட் உங்கள் ரெஸ்யூமில் இது ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்றது. ஏன்னா உங்களோட ரெஸ்யூம்லேருந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டைரெக்டாக அதோட பேஜுக்கு போயிடும். இஃப் நாட் அதை மேனுவலாக டைப் பண்ணுறப்போ ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். டிப் நம்பர் 3, உங்களோட ரெஸ்யூமில் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் சரி, உங்களோட போர்ட்ஃபோலியோவும் சரி, அது எல்லாமே லெஜிபிளாக விசிபிளாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹைரிங் மேனேஜரோ இல்லை ரெக்ரூட்டரோ வந்து பார்க்குறப்போ அந்த டேட்டாவை தான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. டிப் நம்பர் 4, அ ஷார்ட் ப்ரீஃப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றது எல்லா ரெஸ்யூம்லையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது ஆட் பண்ணுறதை நம்ம பெருசாக ஆட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அதை யூஸ்வலாக நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஆட் பண்ணுறதா வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 5, உங்களோட கரண்ட் ஆர் ப்ரீவியஸ் ஜாப் ரோலை ரிவர்ஸ் chronological ஆர்டரில் வச்சுக்கிறது நல்லது. ரிவர்ஸ் chronological ஆர்டர் அப்படின்னா உங்களோட கரண்ட் ஜாப் ரோல் ஃபாலோட் பை யோர் ப்ரீவியஸ் ஜாப் ரோல்ஸ். இப்படி வச்சுக்கிட்டா ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட ஜாப் இல்லை, நான் இப்போ ஒரு கெரியர் ஸ்விட்சில் இருக்கேன், இல்லை நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் உங்களோட குட் குவாலிட்டிஸோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6, உங்களோட டிசைன் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸோ இல்லை லேர்னிங்ஸோ அது எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 7, நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை லிஸ்ட் பண்ணுறப்போ மேக் ஷோர் தட் உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணாமல் அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ எனக்கு ஃபிக்மா தெரியும் அப்படின்னா நான் ஃபிக்மா மட்டும் போட்டேன்னா ஆஸ் எ ரெக்ரூட்டர் நான் வந்து பார்க்குறப்போ ஃபிக்மானா அது ரொம்ப பேசிக்காக இருக்கே, அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதில் நீங்கள் எனக்கு ப்ரோட்டோடைப்பிங் நல்லா வரும், எனக்கு வயர் ஃப்ரேமிங் நல்லா வரும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்கன்னா உங்களை ஜாபில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 8, நீங்கள் உங்களோட எல்லா ரெஸ்யூமையுமே ஸ்பெல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் தானே அது ரொம்ப ஈஸியான ஆஸ்பெக்ட், அது ஜென்ரலாக இருக்கும் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் அதை கரெக்டாக ஆர்கனைஸ்டாக ஸ்பெல் செக்கோடு வச்சுருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுறது இன்னும் ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிப் நம்பர் 9, இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப். மேக் ஷுர் தட் யோர் ரெஸ்யூம் இஸ் ஜஸ்ட் 1 page லாங். என்னடா 1 page லாங் தான் சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? 1 page லாங்னாலும் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹையரிங் மேனேஜர்ஸ் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு அது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் லிஸ்டிங் ஜஸ்ட் யுவர் பெஸ்ட் 3 projects ஆர் ஜஸ்ட் யுவர் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். டிப் நம்பர் 10, இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப். மேக் ஷுர் தட் யுவர் ரெஸ்யூம் இஸ் விஷுவலி ப்ளீசிங் அண்ட் ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட். நீங்கள் இந்த வீடியோவில் UIUX டிசைன் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துப்பீங்க. அப்படியே வெயிட் பண்ணுறீங்க, போய் உங்கள் டிசைன் ரெஸ்யூமை ரெடி பண்ணி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசைன் இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டிசைன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் GUVI சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நிறைய டிசைன் என்தூசியாஸ்ட்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.